வணக்கம் அனைவருக்கும். நான் உங்கள் ஜோதிடர் செல்வம். நம்ம இடையில ரொம்ப கேப் எடுத்துக்கிட்டாச்சு. இதுக்கப்புறம் நம்முடைய சேனல்ல விரைவான, ரொம்ப தெளிவான, ரொம்ப பயனுள்ள காணொளிகளை பார்க்க போறோம். அது ஜோதிடம் சம்பந்தமான தகவல்கள். முழுக்க முழுக்க ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்கு ஜோதிடம் எந்த வகையில நமக்கு ஒரு பயனுள்ள ஒரு டூலா இருக்குது அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொருத்தருக்குமே ஜோதிடம் பார்த்தீங்கன்னா ஒரு புரிதல் அப்படிங்கிறது கண்டிப்பா வேணும். ஏன்னா ஜோதிடம் அப்படிங்கிறது சாதாரணமா ஒரு இதா தள்ளி வைக்காம அதன் மூலியமா நாம எப்படி அதை பயன்பாட்டுக்கு கொண்டு வந்து நம்மளுடைய வாழ்க்கையை மேம்படுத்திக்கிறதுக்கு அதுல என்னென்ன கருத்துகள் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுபடி நம்ம வாழ்க்கையை அமைச்சுக்கிறது தான் புத்திசாலித்தனம். இங்க ஜோதிடம் அப்படின்னு வரும் பொழுது இங்க பல மாதிரியான பல வகைகள்ல வெரைட்டி இருக்குது. அப்போ ஒவ்வொரு முறையிலும் ஒவ்வொரு மாதிரியான ஜோதிட கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. இதுல எது உண்மையானது, எதை ஃபாலோ பண்றது அப்படிங்கிற குழப்பமே உங்களுக்கு மட்டும் இல்ல, எனக்கும் இருக்கு. இதுல ஒரு தெளிவு கிடைக்குது. ஒவ்வொரு ஜோதிடர்களுக்கும், ஜோதிடத்தை படிக்கிறவங்களுக்கும் சரி, ஜோதிடத்தை பயன்படுத்துறவங்களுக்கும் சரி, ஒரு புரிதல் கிடைக்கும். இந்த ஜோதிட முறையில இது என்னுடைய பார்வையில, என்னுடைய அணுகுமுறையில இது ரொம்ப தெளிவா இருக்குது. இது இப்படிதான் செயல்படுது அப்படிங்கிற ஒரு புரிதல். அதாவது ஞானம் அப்படின்னு சொல்றாங்க ஜோதிட டேர்ம்ல. அப்போ அந்த ஜோதிட ஞானம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான புரிதல்ல கிடைக்குது. அதை நம்ம அப்படிதான் பார்க்கணும். அப்ப இது எனக்கு கிடைச்ச புரிதல்ல கர்மா வழியில மரபணு முறையில இந்த ஜோதிட முறையை அணுகும் பொழுது பல வியக்கத்தக்க விஷயங்கள் நமக்கு புலப்படுது. இது இப்படிதான் இயங்குது அப்படிங்கிற ஒரு ஃபார்மேட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் மற்ற முறைகள் எதுவா இருந்தாலும் அதை புறக்கணிக்காம அதை எப்படி நம்மளுடைய முறையில பயன்படுத்தலாம், அதை எப்படி வேணாலும் நம்முடைய முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்கலாம். ஆனா அதை நமக்கு நம்முடைய பயன்பாட்டுக்கு தகுந்த மாதிரி அதை மாத்திக்கணும். இந்த மாடர்ன் வேர்ல்டுல நமக்கு பிடிச்ச மாதிரி நமக்கு தகுந்த மாதிரி ஒரு விஷயத்த வடிவமைச்சுக்கிறதுக்கும் மாத்திக்கிறதுக்கும் இங்க நிறைய வாய்ப்புகள் அப்படிங்கிறது கொட்டி கிடக்கு. அந்த வகையில நம்ம பார்க்குற இந்த ஜோதிடத்துறைய நமக்கு பிடிச்ச மாதிரி நமக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கணும். இதுல நிறைய முரண்பட்டான கருத்துகள் இருக்குது. என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு நார்மலா ஒரு ஜோதிட டேர்ம்ல நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு திதி சூன்யம் அப்படின்ற ஒண்ணு இருக்கு. அடுத்ததா முடக்கு அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அப்புறம் பாதகாதிபதி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அப்புறம் மாரகாதிபதி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. 6ஆம் அதிபதி தசா, 8ஆம் அதிபதி தசா, 12ஆம் அதிபதி தசா. இப்படி ஒருவரை பயமுறுத்துற மாதிரி, அச்சமூட்டுற மாதிரி ஜோதிடத்துறைக்குள்ள நிறைய வார்த்தைகள் இருக்குது. அதை எல்லாத்தையும் பயன்படுத்தி நம்ம ஒரு வாடிக்கையாளர்களுக்கு அதை கவுன்சிலிங் கொடுக்கும் போது சொல்லும் பொழுது ஒரு திகிலூட்டக்கூடிய விஷயமா இருக்கும். ஆனா அதெல்லாம் கொஞ்சம் புறக்கணிச்சுட்டு நம்மளுடைய வாழ்க்கையில என்ன மாதிரியா நம்ம வாழ வந்திருக்கோம், நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது, எதை முன்னோக்கி போகணும், எப்படி நம்மளுடைய லைஃப்பை சீரமைச்சுக்கணும் அப்படிங்கிற கருத்துக்கள் தான் ஜோதிடத்துல நம்ம முன்னோர்கள் மூலயமா சொல்லப்பட்டிருக்கு. இப்படியெல்லாம் இருந்துச்சுன்னா இப்படியெல்லாம் இருக்கலாம், அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய லைஃப்பை லீட் பண்ணிக்கோங்க அப்படின்ற ஒரு வழிகாட்டுதல் கொடுத்துருக்குறாங்க. நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, எனக்கு இந்த பிரச்சனை, அதை ஜோதிடர்கிட்ட போனா ஜோதிடர் சரியாக்கி கொடுத்துருவார், அவரு ஒரு பரிகாரம் சொல்லுவார், அந்த பரிகாரத்தை செஞ்சா என்னுடைய பிரச்சனை எல்லாம் தீர்ந்து போயிடும், நான் எவ்வளவு பாவம் பண்ணாலும் பரிகாரம் பண்ணா சரியாய் போயிடும், இப்படிதான் நினைக்கிறாங்க. ஆனா அது முற்றிலும் தவறான ஒரு கருத்து. நான் இருக்கேன், நான் இந்த மாதிரியான கருத்துக்கள் எல்லாம் சொல்லணும் அப்படிங்கிறது எனக்கு விதிக்கப்பட்ட வேலைகளா இருக்கலாம், அல்லது எனக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளா இருக்கலாம். ஆனா அதை நான் வேற மாதிரி, இப்படி செய்யுங்க, என்கிட்ட வாங்க, இந்த மாதிரி என்கிட்ட இத்தனை பேக்கேஜ் இருக்கு, இதை நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி மடைமாத்துறது தவறான ஒரு செயல். இது கர்மாப்படி தவறானது, நெகட்டிவ் கர்மா அப்படின்னு சொல்லலாம். இந்த பாசிட்டிவ் கர்மாக்கள், நெகட்டிவ் கர்மாக்கள் அப்படின்னு இருக்கு. அதைதான் நம்ம சுப பலன் அசுப பலன் அப்படின்னு சொல்றோம். இதை நாங்க ஏன் கர்மா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறோம் அப்படின்னா, கர்மா அப்படிங்கிறது ஒரு செயல். நான் இன்னைக்கு என்ன செயல் செய்தனோ அதே செயலினுடைய பிரதிபலன் தான் நாளைக்கானது அல்லது எதிர்காலத்துக்கானது. அப்ப நான் இன்னைக்கே டிசைட் பண்ணிடுறேன், நாளைக்கு எனக்கு என்ன நடக்கும், எப்படி என்னுடைய வாழ்க்கை இருக்கும் அப்படிங்கிறத யாரு டிசைட் பண்றான்னா நான் தான் டிசைட் பண்றேன். நான் என்ன செய்யறேன், என்ன பேசுறேன், என்னென்ன மாதிரியான விளைவுகளை உருவாக்குறனோ அதுதான் என்னுடைய எதிர்கால பலன்.
இதுதான் ஜோதிட பலன்களும். அப்ப இந்த ஜோதிடத்தை பயன்படுத்தி நம்முடைய எதிர்கால பலன்களை தெரிஞ்சுக்கிறது நல்லதா கெட்டதா அப்படின்னா, எதிர்கால பலன்கள் அப்படிங்கிறது 100% பலிக்கக்கூடிய ஒரு விஷயமா கிடையாது. ஜோதிடர்களுக்கெல்லாம் ஒரு விஷயம் இருக்கும். என்னன்னு கேட்டீங்கன்னா, வாக்குப்பளிதம் அப்படின்ற ஒண்ணு. என்னடா இது வாக்குப்பளிதம்? அந்த ஜோதிடர் சொன்னா அப்படியே பலிச்சிருங்க. எல்லாருக்கும் அது இருக்குமானா, சில பிறப்பிலேயே தெய்வ அம்சம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி தெய்வ அம்சம் கொண்ட மனிதர்கள் நம்ம பூமியில இருக்கதான் செய்யறாங்க. அவங்கள ஒரு சில பேர் நல்ல ஆத்மாக்கள் இருக்கிறவங்க, சாகிற வரைக்கும் உண்மையை மட்டுமே பேசிக்கிட்டு இருக்கிறவங்க, எக்காரணத்தை கொண்டும் தன்னுடைய லாபத்துக்காக தவறான கருத்துக்களையோ பொய்யோ சொல்லாம நேர்மையா உண்மையை மட்டுமே பேசியிருக்கிறாங்க அப்படின்னா அவங்க சொல்ற வாக்கும் உண்மையாகும். இதுதான் வாக்குப்பளிதம். ஆனா ஜோதிட டேர்ம்ல ஒரு செயல் எப்ப நடக்கும், எப்படி நடக்கும் அப்படிங்கிறது, நான் இன்னைக்கு என்ன செஞ்சேன், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன், என்ன பண்ண போறேன், அதை பொறுத்துதான் என்னுடைய எதிர்கால, அதாவது ஃபியூச்சர் பிளான் ப்ரிடிக்ஷன் அப்படிங்கிறது நடக்கும். எனக்கு 6 மாசத்துல வேலை கிடைக்குமா அப்படின்னு ஒருத்தவங்க கேட்குறாங்கன்னா, இந்த 6 மாசமும் என்ன பண்ணீங்க, வேலை கிடைக்கிறதுக்காக என்ன முயற்சி எடுத்தீங்க? ஒரு ஜோதிடர் சொல்றாரு 6 மாசம் கழிச்சு உங்களுக்கு டைம் நல்லா இருக்கு, வேலை கிடைச்சிரும் அப்படின்னு சொல்றாருன்னா, அப்ப 6 மாசம் வரைக்கும் நான் சும்மாவே இருக்கிறேன், வீட்லயே இருக்கிறேன், படுத்து தூங்குறேன், எனக்கு வேலை கிடைச்சிருமா அப்படின்னா கிடைக்காது. அப்ப நாம செய்ய வேண்டிய செயல் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நாம அந்த செயல்ல ஈடுபட்டாதான் 6 மாசத்துல ஈடு அப்படிங்கிறது கிடைக்கும், விளைச்சல் அப்படிங்கிறத பார்க்க முடியும். அப்போ பொட்டாம் பொதுவா ஒரு மூட நம்பிக்கைக்குள்ள போகாம எல்லாத்தையுமே அறிவார்ந்து யோசிக்கணும். நான் இன்னைக்கு என்ன பண்றேனோ அதுதான் நாளைய பலன்களா நமக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறப்போ அந்த மாதிரி முன்னேற்பாடுகளோட தான் நம்ம எல்லாத்தையுமே அணுகணும். அதை தான் நம்ம ஒரு ஜாதகத்தை பார்த்து வழிகாட்டுதலா கொடுக்கணும். பல விஷயங்களை ஆய்வு பண்றோம், ஆய்வு பண்ணி வரக்கூடிய விஷயங்களை உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறோம். அதை உங்களுடைய ஜாதகங்கள்ல நீங்க ஒப்பிட்டு பாக்குறீங்க, அது சரியா வரும் பட்சத்துல எனக்கு கங்க்ராச்சுலேஷன் பண்றீங்க, நல்ல ஆய்வு பண்றீங்க அப்படிங்கிற கமெண்ட்ஸ் வருது. அதுவே சில விஷயங்கள் பொருந்தி வரல, குழப்பமா இருக்குது அப்படின்னு அதையும் தெரிவிக்கிறீங்க. அப்போ பொருந்தி வரல அப்படின்ற ஒரு கோட்பாடு வரும் பொழுது அந்த இடத்துல ஒரு ரூல் பிரேக் அல்லது ஆய்வு குறைபாடுகள் அப்படிங்கிறது நடக்கலாம். ஆனா இது வரைக்கும் நான் ஆய்வு பண்ணி போட்ட வீடியோக்கள்ல இது வரைக்கும் எந்த கமெண்ட்ஸுமே வரல, நீங்க சொன்ன விதி பொருந்தல அப்படிங்கிற மாதிரியான எந்த கமெண்ட்ஸுமே வரல. கரெக்டா இருக்குது, சில விஷயங்கள் என்னால சரியா துல்லியமா பார்க்க முடியல அப்படிங்கிறத ஃபீட்பேக்கா கொடுக்குறாங்க. அப்போ ஒரு விஷயத்த ஆய்வு பண்ணும் பொழுது நமக்கு இந்த மாதிரியான ஒரு பேட்டர்ன் கிடைக்குது. இந்த பேட்டர்ன்ல இருந்தா இந்த ஜாதகங்கள் இந்த லிமிட்டுக்குள்ளதான் இருக்குது, அந்த லிமிட்டுக்குள்ள நம்ம ட்ரை பண்ணா கிடைக்குது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு ஒரு ஜோதிடர் வரும். ஒரு ஆய்வு அறிக்கையினுடைய முடிவா இருக்குது. அப்ப பொட்டாம் பொதுவா எனக்கு இந்த தசை வந்தா எனக்கு இது நடக்கும், அந்த மாதிரி ஒரு நிறைய மித்து இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு திருமணம் அப்படிங்கிற ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டோம்னா, 2ஆம் அதிபதி தசை நடந்தா திருமணம் நடக்கும், 7ஆம் அதிபதி தசை நடந்தா திருமணம் நடக்கும், குரு தசை நடந்தா திருமணம் நடக்கும், சுக்கிர தசை நடந்தா திருமணம் நடக்கும். இப்படி ஜாதகத்துல இருக்கிற ஒரு இம்பார்ட்டன்டான அத்தனை விஷயங்களையும் திருமணம் நடக்கிறதுக்கு சொல்லிடலாம். ஆனா அந்த டைம்ல திருமணம் நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நடக்காது. ஏன்னா அந்த திருமணம் நடக்கிறதுக்கு நான் முதல்ல தயாராகணும், எனக்கு அந்த ஏஜ் வரணும், அதே மாதிரி எனக்கு ஒரு பெண் பார்க்கறதோ ஒரு வரன் பார்க்கறதோ நடக்கணும், அவங்களுக்கு அந்த ஏஜ் ஆகணும், அது எல்லாமே கூடி வரணும். அப்ப இவ்வளோ ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிறது திருமணத்துக்கு முன்னாடி நடக்க வேண்டியதா இருக்கு. அப்போ ஒரு திருமணம் நடக்கணும் அப்படின்னா என்னுடைய ஜாதக அமைப்பு எப்படி இருக்குது, அந்த ஜாதக அமைப்புக்கு ஒத்து போகிற மாதிரியான ஒரு ஜாதக அமைப்பு எப்போ எனக்கு கிடைக்குதோ அப்பதான் திருமணம் அப்படிங்கிற ஒரு பந்தத்துக்குள்ள போக முடியும். அப்ப அதை பத்தி தெரிஞ்சுக்கணும். எனக்கு 7ஆம் அதிபதி தசா நடந்துருச்சு ஆனாலும் எனக்கு திருமணம் நடக்கல, 2ஆம் அதிபதி தசா முடிஞ்சிருச்சு திருமணம் நடக்கல, சுக்கிர தசையே முடிய போகுது இன்னும் எனக்கு திருமணம் நடக்கல, குரு தசை முடிய போகுது இன்னும் எனக்கு திருமணம் நடக்கல, இப்படிதான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. நான் ஆக்சுவலா அது இப்படி கிடையாது. நான் ஒரு முடிவை எப்ப எடுக்கணும், எப்படி எடுக்கணும், அப்ப அந்த முடிவு எடுக்கக்கூடிய குழப்ப நிலைகள்னாலதான் நமக்கு ஒரு விஷயம் தள்ளி போறதும் தாமதமாகிறதும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உருவாகுது. அப்ப நம்ம எப்படி முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். எப்படி முடிவெடுக்கிறத தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, நான் என்னுடைய லிமிட் என்ன,
நான் எது வரைக்கும் முயற்சி பண்ணலாம், எதை நோக்கி முயற்சி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு புரிதல் கிடைக்கணும். அப்பதான் அந்த டைம்ல அந்த வழியில நான் போகும்போது அந்த செயல்பாடுகள் என்னுடைய நாலேஜுக்கு வரும். அதை வச்சு நான் முடிவெடுக்க முடியும் இல்லைங்களா? எனக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயத்துல நான் போய் ஈடுபட்டு இருக்கேன்னா எனக்கு அதுல முடிவெடுக்கவே முடியாது. கன்ஃபியூஷன் தான் வரும். இது நமக்கு செட் ஆகுமா ஆவாதா அப்படிங்கிறது நிறைய குழப்பம் வரும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், என்னுடைய லிமிட் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த லிமிட்டுக்குள்ள நாம முயற்சி பண்ணோம்னா கட்டாயமே கிடைக்கும். இதுதான் நம்ம லைஃப்ல இருக்கிற மொத்த ஈவெண்ட்டுக்குமே. திருமணம், வேலை, தொழில் இப்படின்னு நம்மளுடைய அனைத்து விதமான ஈவெண்ட்டுக்கும் நம்மளுடைய லிமிட் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுல நம்ம எஃபோர்ட்டை போட்டாதான் அதுல இருந்து நம்மளால ஒரு பிரதிபலனை அப்படிங்கிறத பார்க்க முடியும். ஒட்டாம் பொதுவா நம்ம ஒரு விஷயத்துக்குள்ள போய் மூழ்கக்கூடாது, மூட நம்பிக்கைகளை போய் மாட்டிக்க கூடாது, பரிகாரம் பண்ணா சரியாயிடும் அப்படிங்கிற எந்த விதமான நம்பிக்கைக்குள்ளேயும் போகக்கூடாது. பரிகாரம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வரும். இப்போ பரிகாரம் அப்படின்னு போனோம்னா இந்த பரிகாரம் யாரு பண்ணணும், எதுக்கு பண்ணணும், ஏன் பண்ணணும் அப்படிங்கிற நிறைய கேள்விகளை அடுக்கிக்கிட்டே போகலாம். பரிகாரம்னு சொல்றப்போ நான் ஒரு தவறு பண்ணியிருக்கிறேன், அந்த தவறை திருத்திக்கணும், திருப்பியும் அந்த தவறை பண்ணாம இருக்கணும், அதுதான் பரிகாரம். இப்போ எனக்கு திருமணமே ஆகல, அப்ப திருமணமே ஆகல அப்படின்னா நான் திருமணம் பண்ணணும். திருமணமே ஆகாம இருக்குது அப்படின்னா அதுக்கு என்ன ரீசன், நான் எந்த வகையில திருமணத்துக்கு எலிஜிபிள் இல்லாம இருக்கிறேன், திருமணம் பண்ணிக்காம இருக்கிறேன் அப்படிங்கிறத யோசிக்கணும். அப்போ நம்மளுடைய எதிர்பார்ப்பு அப்படிங்கிற ஒண்ணு இருக்கும். நான் 2 டிகிரி படிச்சிருக்கேன், எனக்கு 2 டிகிரி படிச்ச மாதிரியான வரன் வேணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு. எனக்கு இந்த ஸ்டேட்டஸ் இருக்கு, அதே ஸ்டேட்டஸ்ல எனக்கு வரன் வேணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு. நான் இவ்வளவு சேலரி வாங்குறேன், அதே சேலரியில அதை விட ஹையா எனக்கு வேணும் அப்படின்னு கேட்கிறப்போ இந்த எதிர்பார்ப்புகளோட அங்க மேட்ச் ஆகாம போகிறதுனாலதான் நம்மளால அந்த முடிவு அப்படிங்கறத எடுக்க முடியல, நமக்கு பலன்கள் அப்படிங்கிறதும் தள்ளி போகுது. இப்போ ஒரு ஜாதகத்துல ஒருத்தவங்க படிச்சிருந்தா அவங்களும் படிச்சிருக்கணுமா, ஒருத்தவங்க டாக்டரா இருக்காங்கன்னா அவங்களும் டாக்டரா இருக்கணுமா, அவங்க வக்கீலா இருந்தா அவங்களும் வக்கீலா இருக்கணுமா அப்படின்னா அதுக்கான லிமிட்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா? அந்த லிமிட்டுக்குள்ள ஜாதகத்தை தேடணும். நீங்க என்ன கெரியர் பேட்டர்ன்ல இருக்கீங்களோ அதே கெரியர் பேட்டர்ன்ல வரணும்னா உங்களுடைய சேம் ஜாதகம் 6-10 என்ன சொல்லுதோ அதே இது 4-12 உங்களுடைய 7ஆம் பாவத்துக்கு சொல்லணும். அப்பதான் காமன் மேட்ச் ஆகும். புரியுதுங்களா? அதாவது உங்களுடைய கெரியர் அப்படிங்கிறது 6ஆம் பாவம் 10ஆம் பாவம். அப்படியே உங்க 7ஆம் பாவத்துக்கு எடுத்து போட்டீங்கன்னா 12ஆம் பாவம் அப்படிங்கிறது 7ஆம் பாவத்தினுடைய 6ஆம் பாவம், 4ஆம் பாவம் அப்படிங்கிறது 7ஆம் பாவத்தினுடைய 10ஆம் பாவம். உங்களுடைய 6-10 என்ன கொடுப்பினை வச்சிருக்குதோ உங்க 7ஆம் பாவத்துக்கு 4-12 என்ன கொடுப்பினை வச்சிருக்குதோ ரெண்டும் சேமா இருக்குதான்னு பார்த்துதான் நீங்க ஒரே ஃபீல்டுக்குள்ள வரன் பார்க்கணுமா வேணாமா அப்படிங்கிறத தேடணும். இப்போ உங்களுடைய படிப்பு இருக்குது 5ஆம் பாவம், உயர்கல்வி இருக்குது 9ஆம் பாவம். அதே போல உங்க 7ஆம் பாவத்துக்கு 5ஆம் பாவம் 11ஆம் பாவம், 7ஆம் பாவத்துக்கு 9ஆம் பாவம் 3ஆம் பாவம். 3-11 அப்படிங்கிறதும் 5-9 அப்படிங்கிறதும் சேமா இருக்குது அப்படின்னா தான் நீங்க ஒரே எஜுகேஷன்ல ஒரே மாதிரியான படிப்புல பார்க்க முடியும். அது வேரியேஷனா இருக்குது, 11ஆம் அதிபதி கெட்டு போயிருக்கிறாரு அல்லது 11ஆம் அதிபதியுடைய கொடுப்பினை கம்மியா இருக்குதுன்னா உங்களுடைய சேம் எஜுகேஷன் லெவல்ல கிடைக்கிறது கஷ்டம். இதெல்லாம் நம்ம ஜாதகத்தை பார்க்கும்போது புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அப்ப நமக்கு இவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது, நம்ம எப்படி முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறத ஒரு டேட்டா பேஸ் மாதிரி நம்முடைய ஜாதகம் நமக்கு சொல்லுது. அதை புரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி முடிவெடுக்கணும். அப்ப நமக்கு காலதாமதம் அப்படிங்கிறது ஆகாது. நான் இப்படிதான் செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிற சாய்ஸஸ் இருக்குது. நான் அதுக்குள்ள போய் தேடினேன், அதுக்குள்ள நான் போய் முடிவெடுத்தேன்னா என்னால ஈஸியா முடிவெடுக்க முடியும். இல்ல எனக்கு இந்த சாய்ஸ் வேணாம், நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு போறப்போ எனக்கு அங்க லிமிடேஷன் இல்லை, எதை சூஸ் பண்றது அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. அதனாலதான் அங்க தாமதம் அப்படிங்கிறது வருது. ரைட்டுங்களா? இதேதான் கெரியருக்கும். கெரியர் 6ஆம் பாவம் 10ஆம் பாவம்னு வரப்போ இந்த 6-10 என்ன கிரகம் வருது, என்ன பாவம் வருது, என்ன ராசி வருது, என்ன மாதிரியான கொடுப்பினைகளை நமக்கு கொடுக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரியான கெரியர் பேட்டர்னை சூஸ் பண்ணும்போது அதுல நமக்கு ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தாலும் ஃபியூச்சர்ல கண்டிப்பா அது மூலியமா நமக்கு நன்மை தான் கிடைக்கும். ஏன்னா நமக்கு அதுதான் கொடுப்பினையில இருக்கு, லிமிடேஷனுக்குள்ள இருக்குது. இப்ப அது சார்ந்து போகும் பொழுது நமக்கு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கும். எனக்கு அந்த கொடுப்பினையே இல்லை, ஆனா நான் வேற ஒரு துறையில போய் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா கடைசி வரைக்கும் அந்த வேலையை தான் நம்ம பிடிக்குதோ பிடிக்கலையோ கட்டாயத்தின் பேர்ல செஞ்சுக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? அப்போ நம்ம எப்படி முடிவெடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் ஒரு ஜாதகமே தவிர
என்னுடைய எதிர்கால பலன்கள் என்ன, எனக்கு அடுத்தது என்ன நடக்கும், எனக்கு இந்த தசாபுத்தியில என்ன நடக்கும் அப்படின்னு நம்ம ஃபியூச்சரிஸ்டிக்கா போறது ஒரு முட்டாள்தனம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நல்ல புரிதல் வேணும். அந்த புரிதலை நமக்கு தகுந்த மாதிரி பயன்படுத்திக்கிற ஒரு சாதுரியம் வேணும். அது இல்லாம ஒரு ஜோதிடரை பட்டாம் பொதுவா நம்பாதீங்க. இவரு போனா நம்ம வாழ்க்கையை மாத்திடுவாரு அப்படிங்கிற மூட நம்பிக்கையை வைக்காதீங்க. உங்களுக்கு முதல்ல செல்ஃப் கான்பிடன்ட் வேணும். எந்த பிரச்சனை வந்தாலும் அதை என்னால சமாளிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தைரியம் வேணும். அந்த தைரியத்தின் கூட ஒரு ஜோதிடர் இருக்கிறாங்க, ஒரு வழிகாட்டி இருக்கிறாங்க, அல்லது உங்களுடைய வெல்விஷர் இருக்கிறாங்க. அவங்க சொல்ற புத்திமதிகளும் அதை நீங்க உங்களுடைய மைண்ட்ல போட்டுக்கிட்டு கலந்து ஆலோசித்து ஒரு தீர்க்கமான ஒரு முடிவை எடுக்கணும். அப்ப அந்த முடிவு ஃபெயிலியரே ஆகாது. ஒரு லைஃப்ல சக்சஸை மட்டும்தான் நீங்க பார்ப்பீங்க. புரியுதுங்களா? இது ஒரு நார்மல் வீடியோ தான். இதை யார் மனதையும் புண்படுத்துறதுக்காகவோ அல்லது யாரையும் குறைச்சு மதிப்பிடுறதுக்காகவோ இந்த காணொளி கிடையாது. உங்களுடைய செல்ஃப் மோட்டிவேஷனை, நீங்க முடிவெடுக்கும் திறமைய எப்படி அணுகணும் அப்படிங்கிற ஒரு தன்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கும் புரிஞ்சுக்கிறதுக்குமா இந்த வீடியோ பயன்படும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யாருக்கெல்லாம் பயன்படும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்றீங்க, சப்ஸ்கிரைப் பண்றீங்க. உங்களுடைய சப்போர்ட்டும் உங்களுடைய ஆதரவும் மேன்மேலும் எனக்கு தேவை. உங்களை சந்திச்சதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. அடுத்தடுத்த காணொளிகள்ல மிக பயனுள்ள தகவல்களை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.